சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல. என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன். அப்படியா? அப்படின்னா இருக்கவே இருக்கிறது. நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் PR Troican GmbH. நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள். PR Troican GmbH, உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. ஜெனீவா நகரின் முக்கிய சாலைகளில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் முயற்சியாக சுவிஸ் மக்கள் கட்சி ஜெனீவா கிளை ஒரு புதிய ஏரியை கடக்கும் சுரங்கப்பாதை திட்டத்துக்காக மக்கள் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தேவையான கையெழுத்துக்களை வெற்றிகரமாக சேகரித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாலன்யூ பகுதியில் தொடங்கி ரூட் டெஸ் நெசியான் வரை சுரங்க வடிவத்தில் ஒரு புதிய போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பதாகும். இது ஜெனீவா நகரத்தில் உள்ள மாண்ட் பிளாங்க் பாலம் வழியாக நடைபெறும் கடுமையான போக்குவரத்தை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. இப்போதைய நகர போக்குவரத்து நிலைமை மக்கள் அனைவருக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாண்ட் பிளாங்க் பாலம் வழியாக செல்லும் போக்குவரத்து வேலை நேரங்களில் மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது. இப்போது மக்கள் இந்த நிலையை தாங்க முடியாமல் சலித்து விட்டனர் என்பதையே இந்த கையெழுத்துகள் காட்டுகின்றன SVP கட்சி தெரிவித்துள்ளது. SVP ஜெனீவா கிளை இப்போது இந்த சுரங்கப்பாதை திட்டம் மீது வாக்கெடுப்பு விரைவில் நடைபெறும் என நம்பிக்கையை தெரிவிக்கிறது. வாக்கெடுப்பில் மக்கள் ஆதரவு தெரிவித்தால் அந்த திட்டம் சட்டபூர்வமாகவும் கட்டாயமாகவும் நடைமுறைக்கு வரும். இதற்கிடையே இந்த திட்டம் குறித்து சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் SVP கட்சி தனது நிலையை தெளிவாக கூறியுள்ளது. இந்த திட்டம் சுற்றுச்சூழலை எதிர்த்து விடும் என்று சொல்வது அரசியல் அடிப்படையிலான ஒரு நம்பிக்கையை தவிர வேறொன்றுமில்லை. மக்களின் தினசரி தேவைகள் மற்றும் நகரத்தின் போக்குவரத்து வசதிகள் அடிப்படையில் இந்த திட்டம் அமைய வேண்டும். நாம் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டிய நேரத்தில் சுற்றுச்சூழல் கோட்பாடுகளை மட்டும் வைத்து நகர தணிக்கையை தடை செய்ய முடியாதென SVP கட்சி மேலும் கூறுகிறது. இப்போதைக்கு SVP கட்சி கையெழுத்துகள் வழியாக ஒரு முக்கிய கட்டத்தை கடந்துவிட்டது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஜெனீவாவின் போக்குவரத்துக்கு இது ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் பள்ளியில் முழுமையாக கற்றலில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் வலைஸ் மாநில அரசு மிக முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. இனிமேல் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து பொது பள்ளிகளிலும் மாணவர்கள் மொபைல் போன்களை பயன்படுத்த முடியாது. இந்த தடை வகுப்புகள் நடக்கும் நேரத்தில் மட்டுமல்ல, இடைவேளைகளிலும் மதிய உணவு நேரத்திலும் கூட எல்லா வகையான மொபைல் சாதனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை அறிவித்த வலைஸ் மாநில கல்வித்துறை கவுன்சிலர் கிறிஸ்டோப் டாப்பலே இது பற்றி குறிப்பிடுகையில், இப்போது அதிகமான மாணவர்கள் கற்றல் சிரமம், வாசிப்பு சிக்கல்கள் மற்றும் கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். இந்த நிலையை மோசமாக்கும் ஒரு முக்கியமான காரணம் மொபைல் போன்களாகும். குறிப்பாக சமூக ஊடகங்களுடன் அதிக நேரம் செலவிடுவது மாணவர்களிடையே அதிகரித்து வருகிறது. பாடசாலை என்பது ஒரு வாழ்க்கை மையமாக இருக்க வேண்டும். அது அறிவை பெறவும் உதவ வேண்டிய இடம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இது ஒரு முழுமையான இலத்திரனியல் சாதன தடையாக அல்ல என்பதையும் டாபெலே தெளிவுபடுத்தினார். இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் கல்வி தரத்தை காக்கும் வகையில் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம் கல்வியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் அதே நேரத்தில் அது மாணவர்களின் மனநலத்தையும் கல்வியை ஒன்றிமைப்படுத்துவதிலும் சமநிலை தேவை என்பதை வலியுறுத்துகிறது. ஓய்வுக்கு பிறகும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியோடும் வாழும் நாடுகளின் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முன்னணியில் இருப்பதை ஒரு புதிய ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் 26 அன்று வெளியான இந்த ஆய்வு முடிவு சுவிஸ் லைஃப் காப்பீட்டு நிறுவனத்துக்காக யூகோவ் நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் 65 முதல் 80 வயதுக்குட்பட்ட சுவிஸில் வாழும் முதியவரிடம் கேள்விகள் விடுக்கப்பட்டுள்ளன. இதில் பங்கேற்ற 2063 பேர் வழக்கமான ஓய்வு பெற்றவர்கள். இவர்களில் 80% பேர் தங்களின் தற்போதைய வாழ்க்கை தரம் குறித்து மிகவும் திருப்திகரமானது என்று பதிலளித்துள்ளனர். இந்த தகவல் சுவிட்சர்லாந்தில் மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பிறகும் நல்ல உடல்நிலை, போதிய வருமானம் மற்றும் சமூக உறவுகள் ஆகியவற்றோடு ஒரு புகழ்மிக்க ஓய்வூதிய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆய்வில் முதியவர்கள் தங்களது மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணிகளாக சில அம்சங்களை குறிப்பிட்டுள்ளனர். அவற்றில் ஓய்வு நேர பொழுதுபோக்குகள், புத்தக வாசிப்பு,
தோட்ட வேலை, தொலைக்காட்சி, இசை, சினிமா போன்றவையும் சமூக உறவுகளாக குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூக குழுக்களோடு தொடர்பையும், உடல் நலம் மற்றும் சுதந்திரத்தில் தனியாக இயங்கும் திறன், சுய நிர்ணய வாழ்வு ஆகியவையும், பயணங்கள் மற்றும் சுற்றுலாவில் மற்ற நாடுகளுக்கு அல்லது நாட்டினுள் பயணித்தலையும், நிதி நிலைமையை பொறுத்தவரை பாதுகாப்பான வருமானம், ஓய்வூதியம், கட்டுப்பாடான செலவுகள் போன்றவையும் குறிப்பிடப்பட்டுள்ளன. தனிமை என்பது ஓய்வு பெற்ற வாழ்க்கையின் ஒரு எதிர்பார்க்கப்படும் பிரச்சனை என்றாலும் சுவிட்சர்லாந்தில் அது பெரிய அளவில் காணப்படவில்லை என இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மூத்தவர்கள் பலரும் சமூக உறவுகளில் நன்கு இணையப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதிகமான மூத்தவர்கள் தங்களது எதிர்காலம் குறித்து பெரிதும் பயப்படவில்லை என்றும், அரசு மற்றும் சமூக அமைப்புகள் தங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கும் என நம்புகிறார்கள் என்றும் இந்த ஆய்விலே தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது ஸ்விஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.